ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம வந்து ரியாக்ட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் அதோடைய கோடிங் ஃப்ளோ எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கமாண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மேக்கில் டெர்மினல் இருக்கும். இதில் நான் ஒரு ஃபோல்டர் நேம் வச்சுருக்கேன், ரியாக்ட் ஜேஎஸ்னு. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து npm create wheat at latest. இது போட்டு ஒரு என்டர் அடிங்க. அந்த வீட்டுங்கிற டூல் வந்து இப்போ என்ன ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கும். நான் என்ன செய்கிறேன், ரியாக்ட் கைடு, இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம். ஒரு என்டர் அடிங்க. இப்போ வந்து அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரியாக்டும் இருக்குது, ஆங்குலரும் இருக்குது. ஸோ இது வந்து செலக்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்குது பாருங்கள். ரியாக்ட்டுங்கிறது ஃப்ரேம் ஒர்க் இல்லை, இருந்தாலும் அது ஒரு குரூப் பேர் வைக்கணுமே அப்படின்னு செலக்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ரியாக்டில் அந்த ஆரோவை வச்சுட்டு ஒரு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியாக்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன வேரியண்ட் வேணும்? பாருங்கள், டைப் ஸ்கிரிப்ட்னு இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இதனால தான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிற பேரை ரியாக்ட்னு மாற்றிருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக தான் போக போகிறோம். ஸோ அந்த ஆரோவை அங்கே வச்சுட்டு ஒரு என்டர் அடிங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து அவங்க கொடுக்குற 3 கமாண்ட் இருக்குது பாருங்கள். cd react guide, npm install, npm run dev அப்படின்னு. ஓகே, இந்த 3 கமாண்டையும் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. cd react guide அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து மற்ற 2 கமாண்டும் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 2 கமாண்டையும் நான் வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடு, விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதில் வைக்க போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கோட் டாட் அப்படின்னு என்னுடைய விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு அதில் இந்த ரியாக்ட் கைடு அப்படிங்கிற ஃபோல்டரில் என்னென்ன இருக்கோ இது எல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்துடும். சரியா, இதான் வந்து என்னுடைய விஎஸ் கோடு. இப்போ இதில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்க்க முடியும். அந்த 2 கமாண்டு சொன்னாங்கள்ல, அந்த கமாண்டை பண்ணிடுவோம். இங்கேயும் பாருங்கள், டெர்மினல்னு இருக்கும், நியூ டெர்மினல். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஒரு டில்ட் இந்த இது பண்ணிங்கன்னா வந்துடும். இதான் வந்து அதோடைய டெர்மினல். இப்போ இந்த டெர்மினலில் npm install இதான் அவங்க சொன்னது, அந்த இதை பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஃபோல்டரில் நோடு மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபோல்டர் வந்துடும். சரி, இந்த நோடு மாடியூல்ஸ் அப்படின்னா எனக்கு தேவையான எல்லா லைப்ரரியும் ஒரு மாடியூலாக மாற்றி அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோம். ஓகே, நோடு மாடியூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் பெருசாக இருக்கும். அதனால் இதை எங்கேயும் காப்பி பண்ணி நீங்கள் ஜிப் பண்ணிலாம் அனுப்ப தேவையில்லை. அதை தவிர மற்ற ஃபைல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க npm இன்ஸ்டால் போட்ட உடனே நோடு மாடியூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எப்படி வந்துங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து npm run dev. அப்போ npm run dev அப்படின்ன உடனே இது ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு, இது எங்கே இருக்குது ப்ராஜெக்ட்னா, லோக்கல் ஹோஸ்ட் 5173ங்கிறது டிஃபால்ட்டாக அதோடைய போர்ட் நம்பர். நீங்கள் சேவ் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆகிடும் இந்த லைனு. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் அடித்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அப்ளிகேஷன், வீட் ரியாக்ட் அப்படிங்கிறது. இது பட்டன்லாம் இருக்கும், 1 2 3 கவுண்ட்லாம் வரும். இது ஒரு சின்ன கோடிங் எழுதியிருப்பாங்க, பட் இதெல்லாம் நம்ம தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 3 கமாண்டு, அதை நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கான அந்த ஸ்டெப்ஸு தான் இங்கே கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க. ரியாக்ட் ஜேஎஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நான் டெர்மினலில் உள்ளே போயிட்டு இந்த கமாண்டு கொடுத்தோன்னே வீட்டு வந்து அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிவிடும். அப்புறம் அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 கமாண்டையும் பண்ணோம்னா லோக்கல் ஹோஸ்ட் 5173ல் நம்மளுக்கு அப்ளிகேஷன் தெரிஞ்சுது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்டெப்ஸு போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோடு ஃப்ளோ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் அப்படின்னு பார்க்கணும்ல, அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா main.jsx அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இது வந்து app.jsx அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே போகும். அதில் என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து index.html அப்படிங்கிற ஒரு பேஜில் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நம்மளுக்கு ப்ரௌசரில் தெரியும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து இதுதான். இந்த ஃப்ளோ எப்படி வந்துச்சுங்கிறதையும் காமிக்கும். அப்போ JSX அப்படின்னா என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML.
யூஸ்வலாக ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து லாஜிக்கல் கோடிங் எழுதலாம், பிஸ்னஸ் லாஜிக் கோடிங் எழுதலாம், இஃப் கண்டிஷன், ஃபார் லூப்பு இதெல்லாம். அப்போ எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது இந்த HTML இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் HTML. அதுக்கான கோடு எழுதுறது தான் HTML. ஸோ அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் தட் அலோவ்ஸ் யூ டு ரைட் HTML கோடிங் இன் ரியாக்ட். அப்போ JSX அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில் நீங்கள் HTMLையும் எழுதிக்கிடலாம் அப்படின்னு அதை அலோவ் பண்ணுது உங்களுக்கு. அதான் JSX அப்படிங்கிறது. பட் நீங்கள் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜேஎஸ்ன்னு போட்டாலும் எடுத்துக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து ஜேஎஸ்ங்கிற .js அப்படின்னு வச்சா கூட நான் ரியாக்ட்னு நினச்சிக்கிடுதேன், அப்போ நீங்கள் HTML உள்ளே எழுதிக்கிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் JSX வச்சாலும் சரி, ஜேஎஸ்ன்னு வச்சாலும் சரி, ரெண்டும் சேம் தான். எனிவே ப்ரௌசர் வந்து HTML, CSS, JavaScript ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால் கடைசி அங்கே தான் வந்து நிற்க போகிறோம். பட் நம்மளுக்கு கோடிங் எழுதணும் அப்படின்னா நீங்கள் JSX-லையும் எழுதிக்கலாம், JS-லையும் எழுதிக்கலாம். அப்புறம் SPA அப்படிங்கிறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ கடைசியாக என்னென்ன பண்ணீங்களோ எல்லாம் சேர்த்து கடைசியாக index.html வந்து தான் முடியும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உடைய டீட்டெயில், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலு, அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட லீவு, அப்புறம் வந்து அவருடைய மார்க் ஷீட், இப்படி பல பேஜ் HTML பேஜ் இருக்கும். கடைசியில் எல்லாம் வந்து ஒரு இடத்துல முடியும் இல்லை, அது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் index.html தான் வந்து முடியும். அதனால தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இதான் வந்து இந்த கோடிங் ஃப்ளோ. அதை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் காமிக்குது. இதில் வந்து நீங்கள் ஐடி ரூட் அப்படின்னு போட்டு ஒரு டிவ் இருக்கும். இந்த டிவ்க்குள்ளே தான் நம்மளுடைய ஃபுல் கண்டென்ட்டும் வந்து காமிக்கும். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து main.jsx. இது நம்ம ஆல்ரெடி கோடிங்கில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா main.jsxன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான். இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ரூட் அப்படிங்கிற நேமை தேடி அதுக்குள்ளே இதை கொண்டு போய் வச்சிரும். ஓகே, இதுதான் index.html இருக்குது. ஸோ index.html போய் பார்த்தோம்னா ஃபைனலாக ரூட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதுக்குள்ளே போய் என்னென்ன டிசைன் பண்ணுமோ அவ்வளவும் அதுக்குள்ளே போய் வச்சிரும். ஓகேவா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு main.jsக்கு வருது. இது உள்ள யார் இருக்கான்னு பார்க்கும், ரூட் நேம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நான் என்னுடைய டிசைன் எல்லாம் வைக்கணும். இந்த டிசைன் யார் அப்படின்னா ஆப் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த ஆப் அப்படின்னா யாருன்னா இந்த இருக்கு பாருங்கள், app.jsx அப்படிங்கிற பேர். அப்போ இவர் யாருன்னு பார்த்தோன்னா இங்கே போய் பார்த்தா எது வேணுமோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ஸ்டைல் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் காம்போனண்ட். இதில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் உள்ள HTML-ஐயும் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் JSX, அதில் HTML-ம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது, main.jsxல ஆரம்பிக்குது. அது ஆப்புக்குள்ளே போகுது. ஆப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை கொண்டு வந்து இண்டெக்ஸில் வச்சிருது. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கிறது இதுதான். எதுனாலும் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து இந்த டிவ்வுக்கு உள்ளே வச்சிரும். ஓகே, இந்த கேப்பில் அதை கொண்டு வந்து ஃபில்அப் பண்ணிவிடும். மற்றபடி ஃபைல் ஸ்ட்ரக்சர், நோடு, மாடியூல்ஸ் அப்படிங்கிறது பேக்கேஜுக்கான மாடியூல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். இந்த பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் தேவையான இமேஜ் வச்சுக்கலாம். நம்ம அந்த அசட்டுங்கிற ஃபோல்டரில் தான் வைக்க போகிறோம். இது app.css அப்படிங்கிறது app.jsxக்கு தேவையானது இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த index.css அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஸ்டைலு. இது வந்து இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இக்னோர், இது தேவையில்லை, இது நம்ம எதுவும் பார்க்க மாட்டோம். இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துட்டோம். package.jsங்கிறதுல தான் எல்லா தேவையான எல்லா மாடியூல்ஸ், லைப்ரரி, அதோடைய வெர்ஷன் எல்லாமே இருக்கும். இது தான் நம்மளுக்கு நோடு மாடியூல்ஸாக வருது. இந்த லாக் ஜேசன் தேவையில்லை, நீங்கள் டெலிட் பண்ணால் கூட திரும்ப க்ரியேட் ஆகிக்கிடும். npm இன்ஸ்டால் போடும்போது க்ரியேட் ஆகும். இது வந்து வெர்ஷனை லாக் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு மேலே வெர்ஷனை மாற்றக்கூடாது அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் நான் இதை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 19ல் இருக்குது, இது வந்து லாக் பண்ணிவிடும். 19ல் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். அதுக்காக இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிடுவாங்க. பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும்போது நம்ம மாறிக்கிடணும், அவ்வளோதான். ஓகே, இந்த லாக் தேவையில்லை, ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். Vite.config.js அப்படிங்கிறது நம்ம வீட் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணனால அதுக்கான இன்ஃபர்மேஷனை இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஓகே, இது வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. இது இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறம் வேணால் நம்ம இதில் டச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ளோ
அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர். இதோட இந்த நம்ம செகண்ட் வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம காம்போனண்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.